ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மொய்சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு சொல்லலாம், இல்லைனா தக்காளி செமி கிரேவி சொல்லலாம், இல்லைனா தக்காளி குழம்பு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் ஆயில் போட்டுக்கிறேன் பேன் வச்சு. அப்புறம் எனக்கு ஏற்ற மஸ்டர்டு போட்டுக்கிறேன். மஸ்டர்ட்னா கடுகு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு நான் 6 to 7 போட்டிருக்கேன். அப்படியே 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும், அப்புறம் ஒரு பெரிய சைஸு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ இது அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 2 டொமேட்டோ வந்து நான் வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அது 2 டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே நீங்கள் இதில் போட்டுருங்க. அப்புறம் ஒரு பல் பூண்டு ஃபுல்லாக போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சுண்டணும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம போட்டிருக்க பியூரியாக இருக்கட்டும், இல்லைனா டொமேட்டோவாக இருக்கட்டும், நல்லா நம்மளுக்கு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சாம்பார் பொடி வந்து நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன போட்டிருக்கேன்னா லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டொமேட்டோ தக்காளி தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.